கேரக்டரா இந்த வாரம் பண்ண போறான், அல்லக்கையா வந்து சொம்பு தூக்க போறான். அப்படி இருக்கிற பட்சத்துல அட்வைசர் அவனுக்கு வந்து அவனை பாத்ரூம் கிளீனிங்ல போடு, கிச்சன்ல போடு, சாமான் தேக்க போடு அப்படின்னா யாராவது கேப்டனா வர பட்சத்துல அப்படி போட்டுட்டா நம்ம மாட்டிக்குவேன்றதுனால தான் அவன் ரம்யா வந்துட்டு வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் பட்டும் படாமே இருந்துட்டே இருந்தான் 2 நாளா வீக்கெண்டுக்கு அப்புறம். ஐ மீன் சண்டேல மண்டே மார்னிங்கோ அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரம்யா வந்த உடனே தனக்கான ஏன்னா அவனுக்கு கிச்சனில் போட்டு அவன் போயிட்டு தெரிஞ்சிருங்க. நீங்கள் வீக்கெண்டில் ஒரு குறும்படம் போட்டு பார்வை வந்து இன்சல்ட் பண்ணீங்களோ இல்லை கிண்டல் பண்ணீங்களோ ஏதோ ஒன்று, ஆனால் அவன் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கான்னு ஒரு குறும்படம் போட்டிங்களே, அது எதுவுமே இல்லையே விக்ரமுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு. அப்போ விக்ரமை நீங்கள் ஒரு வாரம் போடுங்களேன் கிச்சனில், அவனை சாமான் தேய்க்க போடுங்க. அவனுக்கு வந்து அவனால் இவளுக்கு வெறிக்கோஸ் இருக்குன்னு அவன் சாமான் தேய்ச்சதை எல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க, நின்றுக்கிட்டே அவ்வளோ பண்ணா, இல்லை பீரியட்ஸ் இருந்து அவ்வளோ பண்ணதையும் அமித் பேசுனாருன்னு அவரும் வாங்கி கட்டிக்கிட்டாரு வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லும் போது, ஹோஸ்ட் வந்து விக்ரம் அங்கே ஏன் கேள்வி கேட்கல, அமித்த கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி விக்ரம ஏன் கேள்வி கேட்கல. அமித்த நீங்க அந்த பீரியட்ஸ் அப்படின்ற விஷயம் பேசுனீங்க அப்படின்னும் போது பிரெக்னன்ட்ன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு போனது விக்ரம். அப்போ அதையே நீங்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் எப்படி ஆயிருக்கும் மக்களுக்கு. ஒரு பொண்ணை எவ்வளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க, எவ்வளோ டவுனாக பண்ணுவீங்க, டாஸ்க்ன்றதுக்காக எவ்வளோ கேவலமான பண்ணுவீங்களா அப்படின்னா, அதே டாஸ்க்குள்ளே விக்ரம் யாராவது பாடி ஷேமிங் பண்ணாலும், அவனை ட்ரிகர் பண்ணாலும், அவனை இன்சல்ட் பண்ணாலும், அவன் ஃபேமிலியை கொண்டு வந்து பேசினாலும் அது டாஸ்க் தானே அப்படின்னு சொல்கிற ஒரு எடுத்துக்கிற ஸ்போர்ட்டிவ்னஸ் விக்ரம் கிட்ட இருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. அந்த உருப்படாத விக்ரமையும் தூக்கி நிறுத்தது அந்த ஹோஸ்டும் பிபி டீமும் தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வாரம் அப்படி விக்ரம்க்கு எந்த வேல்யூமே அவர் உடம்பு அழுன்றக்கூடாது, அவர் புத்தி அழுன்றக்கூடாது, ஆனால் அவர் புத்தியை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ரம்யா ஒன்று பண்றாங்கல்ல. இல்ல ரம்யா கூட ஜால்ரா போட்டுட்டா இந்த வாரம் வேலையை செய்யாம பொழுது கழிச்சுட்டு பார்வை எப்படி அடிக்கலான்னு மட்டும் மண்டைக்குள்ள யோசிக்கலான்னு அவன் ஒன்று பண்றான்ல விக்ரம். அது அந்த பேட்டரி விஷயத்துலயும் அப்பட்டமா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது, நீ ரம்யா அடிக்கிறியா, ரம்யா ஒன்று அடிக்க போதான்னு தெரியல, நீ சொல்லுவே டெவிலே அடிச்சுக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டது நிலைக்காத அப்படின்னு. அது கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நடக்க போறது மட்டும் கன்ஃபார்ம், ஓகேவா? ஏன்னா ரம்யாவும் லேஸ் பட்டவல்ல, இல்ல விக்ரமும் லேஸ் பட்டவல்ல, ரெண்டுமே விஷம். இதோட விஷம் வெளியில தெரியும், அதோட விஷம் வெளியில இன்னும் தெரியல. ஆப்வியஸா இந்த வாரம் தெரியும்னாலும், ஆனா ரெண்டுமே சேர்ந்து பாரு மேலதான் அந்த விஷத்தை கக்க போதுங்க. ஆல்ரெடி அந்த விஷத்தை நிறைய கக்குதுங்க, எல்லாமே தான் கக்குதுங்கன்னா இதுங்க இன்னும் அந்த பவரை கையில வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா கக்க போதுங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்ல. 10 இந்த வாரம் வந்து டெவில் டாஸ்க்கும் இந்த வாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா டெவில் டாஸ்க் பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, அந்த மனுஷன் வேணும்னே பார்வை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கவங்க தான் டெவில போட போறாரு, பார்வை வந்து ஏஞ்சல்ல போட போறாரு. அப்படி டாஸ்க் மாறும்போது வந்து பாரு பண்ணது மட்டும் தான் தப்புன்னு நீங்க சொல்ல போறீங்க, இல்லனா வந்துட்டு டெவில்ல இருக்கவங்க கரெக்டா பண்ணாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொண்டு வர போறீங்க. இந்த சைக்கோ மாதிரி அவன் இன்னும் 2 செகண்ட் விதமான சைக்கோக்கு போறான் அவன் விக்ரம். அவனை ட்ரிகர் பண்ற இடத்துல போடணும் அப்படிங்கறத என்னோட விஷயம். அப்பதான் அவனோட விஷயங்கள் வெளியில வரும். ஆனா போன சீசன்ல எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் பவித்ரா வந்து ரொம்ப பொறுமையா இருந்திருப்பாங்க. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ங்கிற இடத்துல டெவில் பெஸ்ட் டெவிலுக்கு மஞ்சரி வந்திருந்தாலும் அதே மாதிரி பெஸ்ட் ஏஞ்சலுக்கு பவித்ரா வந்திருப்பாங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் அந்த விஷயம். அதுல பாரு எதை வேணா ஹேண்டில் பண்ணிடுவாங்க, அவங்க டெவிலாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஏஞ்சலாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா ஏஞ்சலா விக்ரம் ஹேண்டில் பண்றானா இந்த பொறுமையே இல்லாம பார்வை ட்ரிகர் பண்ணி கேம் ஆடணும்னு இருக்குதுங்கல்ல, ஒரு 4 இருக்குதுங்கல்ல, இந்த எஃப்ஜே, ரம்யா, விக்ரம், இந்த கனி, இதுங்களை நீங்க ஏஞ்சலா போடுங்க. இதுங்களை ஏஞ்சலா போட்டு ஆப்போசிட்ல இருக்க டெவில் இவங்க ட்ரிகர் பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்ணுங்க. அப்போ டாஸ்க்குள்ள எவ்வளோ ட்ரிகர் அதுங்களுக்கு வருதோ அப்படின்னும் போது, அப்போ மோஸ்ட்லி எதுவும் எல்லாமே அந்த அல்லக்கையின் கூட்டம் தான் இருக்கிற 15 பேர்ல 14 பேரும் பாருக்கு ஆப்போசிட் தான் போது எதுவும் ட்ரிகரும் பண்ண போறதில்ல, அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு ட்ரிகர் மூமெண்ட் எப்படி இருக்கும்னாவது அட்லீஸ்ட் டாஸ்க் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா டாஸ்க் ஒண்ணுமே பண்ணலன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல, அது ஆப்போசிட்ல இருக்கவங்களை ட்ரிகர் பண்ணும்ல. ஸோ அந்த இடத்துல நீங்க விக்ரம போடுங்க, கனியை போடுங்க, ஒரு வார்த்தை சொன்னா சிந்தி போற ரம்யாவை போடுங்க. இந்த கொஞ்சம் நஞ்சம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, இந்த எந்த அளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச பொறுமை இருக்கோ அதை மொத்தமாகவே நீங்கள் வந்து அவளை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னும் போது கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத உங்களோட அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நீங்கள் ஏஞ்சலாக இருந்து அப்போ டெவிலாக இருக்கிற இடத்துல பார்வை போடணும் அப்படின்னும் போது தான் அவள் வந்து அப்போ அந்த கேமுக்காக அவள் எவ்வளோ கொடுக்குறா அப்படின்றதும் பார்க்கணும். இல்லை இந்த கேமுக்காக நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஆடுறீங்க, அவளுக்கு மட்டும் சுயமரியாதை இருக்கக்கூடாது, அவளுக்கு மட்டும் சென்சிட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது, அவள் மட்டும் வந்துட்டு ட்ரிகர் ஆகக்கூடாது, அவளுக்கான விஷயங்களில் மட்டும் ஒரு நியாயம், உங்களுக்கான விஷயங்கள்ல ஒரு நியாயம், அவளுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி, ஐ மீன் அவளுக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுல்ல. இது இந்த டெவில் டாஸ்க்னு வரும்போது பிக் பாஸ் எப்படி மாத்துவாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா பாருக்கான நியாயங்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம தான் கத்திட்டு இருக்கோம் ஜஸ்டிஸ் ஃபார் பாருன்னு. ஆனா இந்த வாரம் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்தோடனே ரம்யா பண்ற அலப்பறை இருக்குல்ல, பார்க்க சகிக்கல. ஏமா ஒரு நாள் கூட முழுசா ஆகல, புரியுதா? இன்னும் நாமினேஷன் முடிஞ்சு ஓட்டிங் ப்ராசஸ் கூட ஜனங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள உன்னோட இந்த திமிர் இருக்குல்ல, ரொம்ப ஓராடாது. தலையாயிட்டன்றதுக்காக தலகணத்துல ரொம்ப ஓராடாது. தலகணத்துல ரொம்ப ஓராடினா உன்னை மத்தவங்க யாரும் அடிக்க வேணாம், உன் பக்கத்துல நீர் ரைட் லெஃப்ட்மா விக்ரம் வச்சிருக்கல அட்வைசரா, அவனே உன்னை அடிப்பான், புரியுதா? அதுக்கப்புறம் உன்னோட தலகணமே உனக்கு தலைவலியா மாறிடும். உன்னோட தலகணம் இருக்குல்ல, அது உனக்கு தலைவலியா மாறிடும்.
ரொம்ப பண்ணிட்டு இருக்க, ஓகேவா? நீ பார்வை இவ்வளவு நாள் பட்டும் படாம பார்த்த வரைக்கும் ஓகே, ஆனா அவளை ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி அவ முதுகுல குத்துறது இருக்குல்ல, இதே திருப்பி கனி சபரி கூட நீ போய் ஒட்டிக்கிட்டு ஒரு அன்பு கேம் ஃபார்ம் பண்ணோன்னே இவனுங்களுக்கு பிரைட் வந்துருச்சு, இந்த சபரிக்கு கனிக்கு, அதுக்கப்புறம் இந்த விக்கல் விக்ரம் இவங்கலாம். ஸோ நீ வந்து பார்வை முதுகுல இருந்து குத்துற ஒரு கேவலமான கேமை தான் ஆடி இருக்க, ஓகேவா? உனக்கு தைரியம் இருக்குன்னா நீ 4 வாரத்திலேயே பார்வை அடிச்சு ஆடி இருக்கணும், முன்னாடி போய் நின்று கேள்வி கேட்டுருக்கணும். அந்த தைரியமே இல்லாம நீ ஒளிஞ்சா ஆடின. இப்ப திடீர்னு பவர் வந்தோடனே ஒரு விதமா ஒண்ணு காட்டுறல, நீ தான் கெத்துன்னு டீம் உன்னை பொத்தி வச்சிருக்காங்க, மற்றபடி உனக்கு ஒரு பொய்ஷியும் கிடையாது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிச்ச இந்த 5 பேர்ல அப்படின்னு சொல்லும் போது ரம்யா தப்பிச்சாங்க. ஐ மீன் அந்த ரம்யா தப்பிச்சாங்க தான், கேப்டனா வச்சு தப்பிக்க வச்சாங்க ஒன்று. ஆதிரை ஃபர்ஸ்ட் வீக் பண்ண முடியாது, அது ஸ்ட்ராங்கான ரீசன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வரல, சபரி வரல, வியானா வரல. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வியானா எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னும் போது இந்த பார்வையை அட்டாக் பண்ணணும்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்வை விட்டா வேற விதமா கேமை பார்க்க புரிதலே இல்லாம ஒரு பொய்ஷெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால வந்து அரோரா வரல. ஏன்னா அரோரா தான் நல்ல சொல்லாச்சு அந்த வீட்டில். அவளுக்கு வந்து அவள் அப்போ திருப்பி சொல்றாள், இந்த வீட்டில் யாருமே என்ன டார்கெட் பண்ணல, எல்லாரும் என்கிட்ட ஸ்வீட்டாக இருப்பாங்க, எல்லாரும் ஆமாம் உங்ககிட்ட ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க. இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டருக்கு ஆப்டா பொருந்தது அந்த அரோரா. அவன் மாட்டு சாணின்னு சொல்லி பார்வை சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜே இருக்கான்ல, அவன் ஒரு ரவுடி 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 இருக்கான்ல, ரவுடி. அவனை இன்னும் வேணா சொல்லலாம். அந்த ரீசனை சூப்பரா சொல்லி அவனை நாமினேட் பண்ணது ஆதிரி. விமன், அதாவது பாரு வந்து விமன் கார்டு எடுக்கிறான், விமன் கார்டு அவன் முதல்ல இருந்து அதை ஏதான் சொல்லிட்டு இருப்பான், ஏதாவது சொன்ன விமன் கார்டு எடுக்கிறான் அப்படின்னு. அப்போ எஃப்ஜே ஆடுற கேமுக்கு பேர் என்ன? நான் மென் கார்டுன்னு ஒன்று இல்லை, ஆனாலும் இந்த கேம்ல பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் எஃப்ஜே வந்து இந்த கேம் ஆடுறான். அப்பட்டமா ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஆதிரி. அது சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கான அந்த பர்பஸ் நாமினேஷன்ல 4 செவத்துக்குள்ள சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனா இதை நீங்க அந்த 4 செவத்துக்குள்ள சொல்றது பத்தாது, பிளாஸ்மால சொல்லி இல்ல வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ற அளவுக்கு அவனோட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஆதிரை. அதுதான் உங்களுக்கு இந்த செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுக்கு நீங்க கிராட்டிடியூடா இருக்கிறதுக்கும் இல்ல அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனை நீங்க பண்றதுக்குமான விஷயமா இருக்கும். ஸோ நீங்க யாரால வெளில போனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், வெளில போய் நீங்க இன்டர்வியூஸ் பார்த்ததுலாம். அப்போ நீங்க உள்ள வந்து அதை என்னவா ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படின்னும் போது அதுதான் உங்களோட கேமா இருக்கணும் அப்படின்னும் போது உங்க நாமினேஷன்